எந்த ஒரு விஞ்ஞான அறிவும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் இல்லாமல் சில யுகங்களையும் பல 100 ஆண்டுகளையும் கடந்து வந்த இந்த நம்மோட உலகம் விஞ்ஞான அறிவையும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் பெற்று ஏறத்தாழ ஒரு 200 ஆண்டுகள் ஆகியிருக்கும். ஆனால் இந்த உலகம் இன்னும் 100 ஆண்டுகளை காலந்தள்ளுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது ஏன்னா நம்ம பாரத மண்ணோட ஆன்மீக அறிவு மற்ற நாடுகளுக்கு இல்லாததே காரணமாகும். ஆன்மீக அறிவு இல்லாத நாடுகள் தங்களோட கண்டுபிடிப்புகளை நல்ல வழியில் பயன்படுத்தாமல் நானே பெரியவன் நானே வல்லவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு அழிவையே தேடிக்குவாங்க. அதனால் இந்த விஞ்ஞான வளர்ச்சியை நல்ல வழியில் பயன்படுத்த இந்த ஆன்மீக அறிவால் தான் பக்குவத்தை தர முடியும். இந்த ஆன்மீக அறிவு இல்லாமல் வெறுமனே விஞ்ஞான வளர்ச்சி மட்டும் இருந்ததுன்னா அது காலப்போக்கில் மனிதர்களோட சுயநலத்தால் இந்த உலகத்தோட அழிவுக்கு வழிவகுக்கும். அதனால் நாம் நம்மளோட குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே பக்தியோடு வளர்த்தோம்னா அது அவங்களுக்கும் நல்லது, இந்த உலகத்துக்கும் நல்லது. ஆன்மீக அறிவால் மட்டும்தான் இந்த உலகத்தோட சமநிலையை பல காலத்துக்கு நிறுத்த முடியுங்கிறத நாம் மறக்கக்கூடாது.